என்னடா இவன் இவ்வளோ துணி எடுத்துகிட்டு வரனே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. அட ஆமாங்க, நம்ம வீக் ஃபுல்லாக காலேஜுக்கு போட்டு போகிற ட்ரெஸ்ஸை வீக் டே லீவில் தான் துவைப்போம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லீவ் தானே, அதனால் பவுடர்லாம் போட்டு ட்ரெஸ் வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நானும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அன்னக்குடியில் தண்ணி ஊற்றி பவுடர் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அதை ஊற வச்சுருந்தேன். அப்போ தான் பவுட்ரு கரையும், இல்லைனா பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸில் டாட்டாக அங்கங்கே ஒயிட்டாக தெரியும். அதனால் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருந்தேன். அப்புறம் எடுத்துகிட்டு வந்த துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா எடுத்து அன்னக்குடியில் போட்டு அமுக்க ஆரம்பிச்சிட்டேன். நானே எல்லா ட்ரெஸ்ஸையும் அமுக்கிட்டு கையால் நங்குன்னு 2 குத்து குத்திட்டு அப்படியே அது ஒரு 1/2 hour இல்லை 1 hour ஊற விட்டு துவைச்சா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம துவைக்கும் போது அழுக்கெல்லாம் போகும். அதுதான் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் போட்டு அமுக்கிட்டு 2 நங்குன்னு குத்திட்டு அது ஒரு 1/2 hour விட்டுட்டேங்க. அப்படியே நம்ம ட்ரெஸ் ஊற வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hourக்கு மேலே ஆகிடுச்சு. சரி இப்போ போய் துவைச்சா கரெக்டாக இருக்குடான்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு துவைக்க ஆரம்பிச்சிட்டேன். துவைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கல்லில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண்ணாக நம்ம நடந்துருப்போம்ல, அந்த மண்ணெலாம் இருக்கும். அதனால் அதை தண்ணி ஊற்றி கழுவிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போ தானே துவைக்க முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா துவைக்கிறதுக்கு ப்ரெஷ்ஷு கட்டை, அந்த ப்ரெஷ்ஷு பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே அந்த கட்டையில் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற கட்டை தான் யூஸ் பண்ணுவேன். அது ஏன்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் நம்ம ட்ரெஸ்ஸை கிழிக்காமல் இருக்கும். அதுக்கு தான் நான் அந்த மாதிரி கட்டை யூஸ் பண்ணுவேன். அப்புறம் என்ன பண்ணுறது, நான் தான் துவைச்சாகணும். எல்லா துணியும் ஃபுல்லாக ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணி அதை எடுத்து காய வைக்கிறதுக்குள்ளே அப்பாடா அப்படின்னு ஆயிடுச்சிங்க. ஏன்னா வீட்டில் யாரும் இல்லை, அம்மா அப்பா ஊருக்கு போயிட்டாங்களா. ஸோ நான் தான் எல்லா வரைக்கும் பார்க்கணும். அதனால தான் என் ட்ரெஸ் நான் எப்போவுமே நானே வாஷ் பண்ணிப்பேன். நீங்களும் உங்கள் வீட்டில் அப்படி தான் இருப்பீங்கன்னா, அதாவது என்ன மாதிரி உங்கள் வேலையை நீங்களே செஞ்சுப்பீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ரெட் கலராக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய்.